Okay. So what we saw, achontyaditi, அதை கொஞ்சம் நல்ல முதல்ல கொஞ்சம் let us come back to it again. ஏங்கி பரரூபம் பார்ப்போம். ஏங்கி பரரூபம் பார்த்தாதான் அடுத்த ரெண்டு சூத்திரம் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஏங்கி பரரூபம் மீன்ஸ் வாட்? முன்னாடி தட் இஸ் ஆதவ் தாத்து should be there. Sorry, உபசர்கா. ஆத் உபசர்காத் தாத்தோ பரரூபம் ஏகாதேசா சியாத். ஓகே, ஸோ என்ன ஆயிடுறது? அது வந்து there is akara ending upasarga. After that there is a dhatu. That is why it is pra plus yejate, upa plus oshati. That will be uposhati. Acham. Then for that only we saw another one also. Achontyadi T அப்படின்னு பார்த்தோம். அந்த டீங்கிற இதுல தான் நம்ம பார்த்தோம் வாட் இஸ் அ டி சங்யா. டி இஸ் அ சங்யா. வாட் இஸ் த டி சங்யா அப்படின்னு பார்த்தோம். த லாஸ்ட் அச்சா மத்தியே யஹ அந்தியஹ சஹ ஆதிஹி யஸ்ய தத் டி சங்யம் சியாத் அப்படிங்கிறார். அதாவது வொவல்ஸ்ல எது வந்து லாஸ்டா இருக்கோ அது டி சங்யம் சியாத். அதாவது இப்போ மனஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா which is the last vowel there. இப்ப நம்ம பிரிச்சு எழுதினோம்னா மகாரா அகாரா 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 சகாரா. ஓகேவா? சோ கடைசியில அக்காரா வரும். அப்ப அக்காராவும் சகாராவும் சேர்ந்து எடுத்துட்டாதான் அஸ். சோ தட் இஸ் த டி தேர். சோ தச்சட்டேஹேன்னு ஒரு சூத்திரம் ஒரு இது வரும். சோ அதனால அந்த டி வந்து லோபம் ஆயிடும். அப்ப அதான் அது அடுத்தது பாருங்க, தச்சட்டேஹேன்னு வந்திருக்கு பாருங்க. சோ ஷக்கந்த்வாதிஷு பரரூபம் வாச்சியம். சோ தச்சட்டேஹே. அப்ப ஷக்கு ஷக்க பிளஸ் அந்துஹு will not be ஷக்காந்துஹு. ஓகே, ஷக்க பிளஸ் அந்துஹு. ஏன்னா தச்சட்டேஹே அது வந்து எக்ஸ்கியூஸ் மீ மாதா, ஸ்கிரீன் went away. Oh, is it? Oh my God. Okay. Now? Now it has come. Okay. So, tachatehe. இங்க இருக்கு பாருங்க. Tachatehe. Tatcha. Okay, here it is. Chutva sandhi. Tachatehe. So, என்ன ஆயிடுறதுன்னா அந்த ஷக்கந்துவாதிஷு இது நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன் போன கிளாஸ்ல. கரெக்டா? Did we say that? Shakka plus anduhu, karka plus anduhu, manas plus isha will be manisha. Then ஆக்ருதி கணத்துல வந்து மார்த்தண்டக அப்படின்னு பார்த்தோம். இதோட தான் நம்ம வந்து நிறுத்தினோம். இதோட நம்ம நிறுத்திட்டு we have to go to the next sutram now. So இந்த பரரூபம் தான். The sutram is about pararupam. Just bring my pen for you. So what is the pararupam? அப்படிங்கிறது தான் that is only the ஆதேஷா. பரரூப சந்தியில எப்பொழுதுமே பூர்வ ரூபத்துல பூர்வதான் ஆதேஷா, பரரூபத்துல the para is the ஆதேஷா. Okay, so that only we have to keep in mind. So what is the para ஆதேஷா? இப்போ அடுத்த சூத்திரம் பாருங்க. ஓமி ஆங்கி ஓமா ஓமோ ஓமாங்கோஷ்ச. I hope I'm not making the screen go away, because when I'm enlarging it, last time I enlarged it, it went away. Is the screen visible now? It's ரொம்ப clear இருக்கு மாதா. Yes மாதா, yes மாதா. ரொம்ப clear இருக்கு. I'll just make it clear. Yeah. So ஓமாங்கோஷ்ச. So அது எப்படின்னா ஓமி ஆங்கி சார் ச ஆத் பரே. ஓகே, ஆத் பரே பரரூபம் ஏகாதேசஹ ஸ்யாத். ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டு வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறமா நான் ரெண்டு சூத்திரம் பண்ணிட்டு ஐ வில் ஷோ யூ ஹவ் இட் இஸ். அப்புறமா சிவாயோம் நமஹ சிவ ஏஹி. ஓகே, இது சிவேஹி, சிவ பிளஸ் சிவ ஏஹி சிவேஹி அப்படின்னு வரும். இந்த அடுத்த சூத்திரம் ஒண்ணு இருக்கு பாருங்க. அதை வந்து சொல்லிட்டு அப்புறமா நான் வந்து போறேன். அதாவது அந்தாதி வச்ச
அந்த ஆதி வச்ச. இது வந்து இந்த சூத்திரம் வந்து ஜஸ்ட் இந்த சிவேகிங்கிறத மாத்திரம் நம்ம வந்து எடுத்துப்போம். ஏன்னா இந்த சூத்திரத்தை வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம படிக்க முடியாது. பிகாஸ் இந்த சூத்திரம் நம்ம படிக்கணும்னா நம்ம சப்த ரூபம் தெரியும். சப்த ரூபத்தை படிக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு இந்த சூத்திரம் வந்து யூஸ் ஆகும். நம்ம சந்தி படிக்கும் பொழுது இந்த சூத்திரம் will not be used, but just keep in mind அந்தாதி வச்ச அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. இப்போ ஓமாங்கோஷ்ட, இப்போ ஓமாங்கோஷ்ட, பிகாஸ் if I'm coming out of this screen, I will be going to another screen. At that time I cannot share the book with you. Okay, so ஓமாங்கோஷ்ட அப்படின்னா என்ன? ஓம் ஓம் ஆங், அது எங்க வரும்? ஆத் பரே பரரூபம் ஏகாதேசः ஸ்யாத். ஓகே, one minute. Here இப்போ ஓமாங்கோஷ்டங்கிற சூத்திரம் தான். Are you able to see the board? Am I sharing the board? clear மாதா, clear board தெரியுது. தெரியுதா? ஓகே. சிவாய ஓம். இப்போ சிவாய ஓம். இப்ப என்ன சொல்லியிருக்கோம்? இப்ப பரரூபம். Actually ஓமாங்கோஷ்ட, it also comes after பரரூபம் only. ஷகந்துவும் அப்படிதான் வந்தது. See, ஷக பிளஸ் அந்துஹு நம்ம எடுத்துட்டோம். ஓகே, ஜஸ்ட் அந்துஹு. அப்ப எப்படி இருந்தது அது? ஷகந்துஹு. Because the பூர்வத்துல இருக்கிற அகாரா goes away. Okay, goes away and it comes this, because here the akara is a T. Here the sutram was tachatehe. Tachatehe. இதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா தெரியும். Tehe also. For the T also, it is that the T becomes lopa. So இது வந்து வேற மாதிரி. But here in this, it is this we have not to see. I just wanted to show you. இங்க வந்து சிவாய ஓம். இப்போ இந்த இடத்துல சிவாய will be what? யகாரா plus a plus o. So what does the sutram say? Omangoshcha. Appo the here again the pararupam only comes. So what will happen? The akara will go away. Okay, so what will come? Shi va yom. Okay, are you able to get me now? Anybody has any doubt, you ask me. Bindu madam, if you have any doubt, you can ask me. Shivaya plus Om. Yes, ma'am. I may ask. Yeah, because I'm doing LSK. Okay, so that is why I told you. If you want, you can ask any doubt. So Shivaya plus Om. So Omangoscha. இதுல ஆங்கிற இதுவும் வருது. So இந்த இடத்துல வந்து சிவாய, see, சிவா, இது எப்படி வரும்னா பிளஸ் ஏஹி. இது வந்து இங்க சிவேஹி. Is this not writing? Oh God. Shivehi. So why is it Shivehi? What is Yehi? Yehiங்கிறது A plus Ihi. Okay. E dhatu. Ihi. So when there is, so அதனாலதான் இந்த ஓமாங்கோஷ்ட. இது வந்து ஆங். See,
Om, Omangoshchana, என்னது? What is the Vrittam for that? Somebody read the Vrittam. Vrittam படிங்க யாராவது. Come on, book இருக்குல்ல. Am I audible? Yes, Mata. விருத்தம்ன்ற full இது படிக்கணும் இல்லையா மத்தா? ஆமா, ஓமி அதான். ஓமி ஆங்கி சாத் பரே பரரூபம் ஏகாதேசக ஸ்யாத். அதான். சிவாயோம் நமः. அவ்வளவுதான். ஓகே, போதும். சோ இப்போ ஓமி ஓமி ஆங்கி ஆங். இப்போ ஓமி நம்ம பார்த்துட்டோம், கரெக்டா? இப்போ ஓம்ங்கிறது நம்ம பார்த்துட்டோம். ஓகே, சோ இஃப் ஓமினா என்ன? சப்தமி. ஓம்ங்கிறதுக்கு ஓமி சப்தமி. சோ இஃப் ஓம், இஃப் இட் இஸ் ஃபாலோட் பை ஓம், ஓகே, ஆத் பரே. சோ வாட் இஸ் தட்? பஞ்சமி. ஆஃப்டர் அகார, அகார இருக்கு முன்னாடி, பின்னாடி ஓம் இருக்குன்னா பரரூபம் தான் வரும். அதுதான் நம்ம சிவாய பிளஸ் ஓம் வில் பி சிவாயோம். சிவாய பிளஸ், இப்ப சாதாரணமா நம்மளுக்கு ஆ பிளஸ் ஓ, வாட் வில் பி த ரிசல்ட்? சந்தியில tell me, what will be the result? If it is not pararupam, what should be the result here? Okay, come on, somebody. ஆயின்னு வரும் மத்தா. A plus O. A plus O, come on. என்ன சந்தி? யாந்தவாந்த ஆதேசம் மத்தா. யாந்தா வாந்தா எப்படிமா ஆ இல்ல வரும்? விருத்தி சந்தி மாதா. விருத்தி. ஆ பிளஸ் ஓ வந்து சமேதம். அவு Okay, வரணும். okay. அவு வரணும். நிறைய படிச்சுட்டேன் எல்லாரும். ஆ பிளஸ் ஓ மத்தா வந்து அவு கன்ஃபியூஸ் வரணும். ஆயிட்டேன் மத்தா. யாந்தவாந்த இல்ல எனக்கு நான் மியூட் ஓபன் ஆகல, வேற ஒண்ணும் இல்ல, லேட்டா எடுத்து. A plus O will be au, correct? அவு, ஆமா, விருத்தி சந்தி வரும். So, ஆமா மத்தா. here pararupam is an apavada for vritti sandhi here. விருத்தி சந்தி உண்டு. It is an apavada for vritti sandhi. அதே மாதிரி அடுத்தது வந்து நம்ம என்ன சொன்னோம்? சிவ பிளஸ் ஏஹி சொன்னோம். ஓகே, இப்ப இங்க வந்து இந்த ஏஹிங்கிறது எப்படி வருதுன்னா ஆ பிளஸ் இஹி. அப்போ அப்ப அந்த ஆ இஸ் அன் உபசர்க்கம். ஓகே, எப்போ இப்படிதான் ஆக்சுவலி த ரூபம் இஸ் லைக் திஸ். சோ தேர் இஸ் அ ரூல் இன் வியாக்கரணம், சம்ஸ்கிருத வியாக்கரணம் எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. This rule is always to be applied everywhere. If there is a verb and dhatu and an upasarga, first that sandhi should be done. First அந்த சந்தி. இப்ப நம்ம சொல்லலாம் சிவா பிளஸ் ஆ will be சிவா. சவரண தீர்க்க பண்ணலாம் நம்மளுக்கு சந்தி தெரியும்னா. But we should not do. Whenever there is an upasarga and a dhatu, dhatu rupam, that is a lakara rupam here. The first that should be done. So a plus e will be a. Correct? So a he வந்துரும். இதுதான் அந்தாதி வச்சங்கிறது. இது அடுத்த சூத்திரம், அது இப்ப நம்ம பார்க்க வேண்டாம். ஓகே, பிகாஸ் அதை நான் சொல்றேன், அது ஏன் பார்க்க வேண்டாம். ஓகே, நோ தி சிவ பிளஸ் ஏஹி. திஸ் நவ் அக்கார்டிங் டு திஸ் ஓமாங்கோஷ்ச. அதனாலதான் அந்த ஆங்குங்கிறது இஸ் நத்திங் பட் ஆ உபசர்க்கம். அது அங்க அக்காரா will go due to halantyam sutram. A alone will be there. So அப்போ ஆ உபசர்க்கம் plus this he will become ஏஹி. So here again அந்த ரூல் என்ன சொல்றது? ஓமாங்கோஷ்ச. அப்ப அங்கேயும் பரரூபம் தான் வரும். அப்போ it will be சிவேஹி. புரிஞ்சுதா இது? Anybody has any doubt in this? If you have any doubt, you ask. இதுவே விருத்தியா இருந்தா சிவை ஹீன்னு வரணும் ஞாபகா. இது அபவாதம். Sorry, 1 minute.
ஓகே ஓகே சாரிம்மா. சொல்லுங்க சார், நீங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. இல்ல இது இப்போ அதாவது விகல்பமா இருந்தா விருத்தி சந்தியா இருந்தா இது வந்து சிவைகின்னு வரணும் இல்லையா? வராது சார். இது நம்ம இப்போ இது வர்றதுனால சிவேகின்னு வருது. ஆமா, இப்ப சாதாரணமா நம்ம பண்ணும்பொழுதும் இப்ப சிவா அப்படிங்கறத விட சிவேகின்னு வருதுன்னா பரரூபம். கரெக்டா? திஸ் இஸ் an அப்பவாதா ஆஃப் விருத்தி சந்தி. அதுதான் அப்பவாதா விருத்தி. இததான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இதுல. ஓகே ஓகே. ஓகே ஓகே. So okay, I come out of the screen and we can go to the next one. Yeah. So next we will see this is the sutram which said, yeah, I'll share the book. So omangoscha, so omi angi cha at pare. At na enna panchami, akarasya panchami will be at. Okay, ramat nu solromla, rama shabdathodu and madri. So at pare pararupam ekadesha sya. Shivayom namaha Shivayehi. இப்ப அந்த சிவஏகிங்கிறது ஓகே, அது வந்து உங்களுக்கு இப்படி வருது. ஆனா அடுத்ததுல நீங்க பார்த்தேன்னா இது வந்து சிவ ஏகி. அந்த அந்தாதி வச்ச சூத்திரம் வந்தப்புறம்தான் it will become சிவேகி. There it will not become. It is Shiva plus Yehi only. But since it is Yaha, okay, Ekadeshaha Saha Purvasya Antavatsa, okay, Antavat Parasya Adivat. இந்த பக்கம் அந்த, அந்த பக்கம் ஆதி. அதாவது எப்படின்னா இப்போ ராம பிளஸ் அவு. இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன இது ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ராம இப்ப நம்மளுக்கு வந்து த்விவச்சனத்துல ராமஹ ராமோ ராமாஹா நம்ம சொல்றோம். இதுல ராமௌ ராமஹங்கிற சப்தம் எப்படி வருதுன்னா ராம பிளஸ் நம்ம என்ன சொன்னோம், சுப்ரத்யால சு ஔஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சோ பிரதம விபக்தி ஏகவச்சனம்ல ராம பிளஸ் சு. அப்ப அந்த சூல வந்து ஊ வந்து நம்மளுக்கு இதா போயிடும். என்னது உபதேச அச்சனுநாசிக்க இத்து போயிடும். அப்ப சக்காரா மட்டும்தான் இருக்கும். அப்ப ராமஸ்ன்னு இருக்கும். அப்ப அந்த சக்காரா வந்து நம்மளுக்கு விசர்க சந்தியோட சூத்திரத்தினால கரவசானியோ விசர்ஜனீய அப்படின்னு ஒரு சூத்திரத்தினால நம்மளுக்கு விசர்கமா மாறிடும். இப்ப ராமகன்னு வந்துடும். இப்போ அடுத்து நம்மளுக்கு சூத்திரம் என்னது, சு ஔ ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அப்ப அடுத்து என்ன வருது, ஔ வருது. இப்ப ராம பிளஸ் ஔ. இமேஜினா ஜஸ்ட் ஐம் நாட் ரைட்டிங் அண்ட் ஷோயிங் பிகாஸ் வி ஆர் நாட் டூயிங் சப்தாஸ். ஜஸ்ட் மனசுக்குள்ள இமேஜின் பண்ணிக்கோங்க பிகாஸ் வி ஆல் நோ ராம பிளஸ் ஔ இஸ் ராமௌ ஒன்லி. இப்ப இந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, ராம பிளஸ் ஔ வந்து எப்படி வரணும் நம்மளுக்கு. அகாரா அங்க இருக்கு, இங்க ஔகாரா இருக்கு, கரெக்டா? அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், ஆ பிளஸ் ஔ will be again what? சொல்லுங்க, இப்ப சூத்திரம் யூஸ் பண்ணுங்க. ஆ பிளஸ் ஔ is what? பூர்வ ரூப பிரகாரம் ஔ தானே வரணும் மாட்டா. பூர்வ ரூபமா எங்க இருந்து வரும். நித்யா மேடம், யூ ஹவ் forgotten your sandhis. இங்க பூர்வ ரூபம் எங்க இருந்து வந்தது? ஆ பிளஸ் ஔ இஸ் வாட்? ஔ தானே? ஆமா மாட்டா. ஓகே, என்னாச்சு உங்களுக்கு? ஆ பிளஸ் ஔ இஸ் வாட்? ஔ தான், கரெக்டா? ஓகே, so இந்த இடத்துல there is one another sutram also which comes in. பிரதமயோகோ பூர்வ சவரணவகன்ட்டு, பூர்வத்துல இருக்கிறது சவரணமா ஆகணும். இட் should be தீர்க்கன்னு வரும், அப்புறமா விருத்தி வரும், ஆ பிளஸ் ஔன்னு there are so many things. அப்ப அதெல்லாம் வருதுனாலதான் அந்தத்துல என்ன இருக்கோ இதுல இருக்கிற ஆதியும் சேர்ந்து வரும். இப்ப நம்மளுக்கு அகாரமும் ஔகாரமும் சேர்ந்தாலும் நம்மளுக்கு வந்து என்ன வரும், ஔகாரம் தான் வரும். இதே நம்மளுக்கு ஆகாரமும் ஔகாரமும் சேர்ந்தாலும் என்ன வரும், ஔகா என்ன வரும்,
அவுதான் வரும், அவுக்காரம் தான் வரும். அவுதான் வரும், அவுதான் வரும். This is one thing you have to imagine. There is another one also which we have to imagine. மூணாவது இது சொல்லுங்க, மூணாவது சொல்லுங்க. விபக்திக்கு சுப்ரத்யல திருத்தியா விபக்திக்கு என்ன வரும் சொல்லுங்க யாராவது. ராமேண ராமாபியாம் ராமாபிஹி. ராமேண ராமாபியாம் ராமைஹி. ராமைஹி ராமைஹி ராமைஹி. அது ராமைஹி. பட் நீங்க ஓகே, நீங்க வந்து சுப்ரத்ய என்ன சொல்லுவேன்? சுப்ரத்ய So just amouchas அப்புறம் டாபியாம் பிஸ். கரெக்ட்டா? டாபியாம் பிஸ். அப்ப இந்த இடத்துல பிஸ்ங்கிற இடத்துல என்ன வருது? இங்க நம்மளுக்கு பிஹி வருது. ஐஸ் வந்துடும். சோ பிஸ்ஸோட இடத்துல அப்போ பியோட இடத்துல இந்த இடத்துல ஐ வரணும். சோ தட் பிகம் ஐஸ். அப்ப அந்த ஐஸ் வரும்பொழுதுதான் ஐஸ் அந்த சகாரா will change to again visarga. So it will become Ramaihi. So there are many things which we cannot learn for Antadi Vacha. I'm just giving you 2 examples which you can imagine. Okay, which you can need no sutram. You can just imagine. For that only I gave you these 2 things. The whole thing is like that. The whole Shabda is with a lot of sutram. So adanaladan Antadi Vachangra sutrata we cannot do. அதனாலதான் சின்னதா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இங்க எதுக்கு கொடுத்துருக்கா. ஏன்னா அதோட விருத்தி நம்ம எடுத்துட்டோம்னா இட் வில் கோ டு த சப்த ரூபம். சப்த ரூபம் நம்ம பார்க்கல, we cannot see also. So சிவா பிளஸ் ஆ பிளஸ் ஏஹி அப்படின்னு இஹி அப்படின்னு. ஓகே, so ஆ பிளஸ் இஹி will become automatically ஏ. So சிவா பிளஸ் ஏஹி இந்த இடத்துல சிவேஹி. Okay, anybody wants to say anything? Okay, so next we are going to the next sutra. இனிமே நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச சூத்திரம் இது. ஃபர்ஸ்ட் சூத்திரம் நம்ம படிக்கிறதே சந்தியில நம்ம பரிச்சயால படிக்கும் பொழுது சவரண தீர்க்க சந்தி அதோட சூத்திரம் தான் இது. அக்கஹ சவரணே தீர்க்கஹ. Okay, 6.1.101. This is a very easy thing which we all know. நம்ம எல்லாருக்கும் பை ஹார்ட்டா தெரியும். So what is the sutram? Akaha. Here the akaha is panchami. Akshabdasya panchami vibhakti ekavachanam. So akaha. இப்ப ககாரா ஒரு இது வேர்டு ஆரம்பிக்கிறது, ககாரான்னு ஆரம்பிக்கிறதுனா அதோடு வந்து பஞ்சமி and ஷஷ்டி will be akaha, akaha. But here the akaha should be taken as Panchami Vibhakti. Akaha Savarane. So Savarane is what? Savarna. That Saptami. So what is the Sthani and what is the Nimittam? The Nimittam should be, it should be a Saptami. Saptamiல இருக்கிறது நிமித்தம். அப்ப என்னவா இருக்கணும்? இது சவரணமா இருக்கணும். அப்ப அக்குல இருக்கிற லெட்டர் எதுவா இருந்தாலும் அதனுடைய சவரணம். சவரணம்னா என்ன? The same varnam. Okay, the same varnam. Achi pare. Another thing, savarnamavu irukkanum. And the akaha savarane. Achi pare. Another ach also is it is ach only. No hal all here. Okay, savarana ach. The ach also should be there, but that ach should also be savarana. For akara, the savaranam can be only akara. For ikara, the savaranam can be only ikara. Correct? Because the others, the ikara only. So we have to see. Because நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நம்ம வந்து உச்சாரண ஸ்தானம் படிக்கும்போது நம்ம எப்படி படிச்சிருக்கோம்? அகூஹ விசர்ஜனியானா கண்டஹன்னு படிச்சிருக்கோம். அப்போ கூனா கவர்க, அப்புறம் ஹகாரா and then விசர்க. These are all கண்ட. அப்ப நம்ம ஸ்வரத்துல அங்க என்ன பார்த்தோம்? ஆ மட்டும்தான். அப்படின்னா என்ன? சவரணம். சவரணம் இஸ் வாட்? ஆ ஒரு சவரணம் வந்து we have seen 18 இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். சஞ்ஞா சூத்திரத்தை மறக்காதேங்கோ. அஷ்டாதச பிரபேதாக நம்ம பார்த்திருக்கோம். அதுல நம்ம உதாத்தா, அனுதாத்தா, ஸ்வரித்தா எல்லாமே நம்ம பார்த்தோம். அஷ்டாதச எல்லாம் பார்த்தோம். பட் ஜென்ரலி நம்ம சந்திக்கு நம்ம பித்த கூட நம்ம
யூஸ் பண்ண மாட்டோம். We use only the hrasva and dirgha. Okay, but the hrasva and dirgha can be udata or anudata or swarita. That is also okay. But we are not bringing it when we are doing it in our vyavaharam. When we are using it, that will be used in Vedas, but not in our vyavaharika rupam. So the savarana will be same. Savarana achi pare. What is that? Dirgha. So the ach will become dirgha. Okay, the savarana will become dirgha. If a plus a will become akara, a plus a also will become akara. இதே மாதிரி தான் a a e e u u r r for l likara. We have a sutram savarane mityam ru lu varanayoho savarane mityam. தீர்க்கம் கிடையாது லிக்காரத்துக்கு. The likara oda தீர்க்கம் வந்து will be only rikara, rikara. Okay, so that we have to keep in mind. So akaha savarane தீர்க்கம்ல the 5 akku pratyaharala irukra letters a e u r l, but that l has no dirgha, but there is a vartikam which we read before. r l savarana என்ன சொன்னோம், அது மித்த சவரணியோகோ அப்படின்னு படிச்சிருக்கோம் அது. ஓகே, சாவரணியம் மித்த சாவரணியம்னா அப்ப ரெண்டுமே ஈக்குவல் ஆகும். அந்த வந்து தீர்க்க. அதனாலதான் ரிகாரத்துக்கு 18 லிகாரத்துக்கு 12 நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா அதுக்கு ஹஸ்வ உண்டு பிளுத்த உண்டு, தீர்க்கம் கிடையாது. அதனால 18 12 30. சோ ரிகாரா லிகாரா அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கா, மறந்துட்டா? Anybody remembers it or you have forgotten? Yes, I want a reply. ஞாபகம் இருக்கு மாதா. ஞாபகம் இருக்கு மாதா. Okay, so லிகாரத்துக்கு கிடையாது. ஓகே, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. So we will go to the examples. Daitya plus ari, arihi, daityarihi. Shri plus ishaha, shrishaha. Vishnu plus udayaha, vishnudayaha. Hotru plus rikaraha, hotrukaraha. Again, hotru plus likaraha will also be hotrukaraha only. Okay, so 4 examples they have just given here. I don't think we need any example for this. We all know that akaha savarana dirgha is the sutram that we are learning today. ஆனா நம்ம எல்லாருக்கும் சவரண தீர்க்க சந்தி தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் we know. அந்த அளவுக்கு we all know that. Okay, so this is one thing. அடுத்தது வந்து shall I go to the next one? இதுல எந்த டவுட் இல்லைல்ல? Anybody has any doubt in this? நெக்ஸ்ட் போலாம் மாதா. போலாமா? ஓகே. அடுத்தது ஏங்கஹ பதாந்தாத் அதி. ஓகே, this is 6.1.109. so ஏங்கஹ ஏங்க பிரத்யாகார எல்லாத்துலயும் மாயேஸ்வர சூத்திரத்தோட பிரத்யாகாரத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. if it is ஏங், it is a and o only. அப்ப ஏங்கஹ பதாந்தாத் அதி. ஓகே, இப்போ பதாந்தாத் ஓகே ஏங்கஹ அதி பரே பூர்வமேகம் பூர்வரூபம் ஏகாதேசஹ ஸ்யாத். அப்ப எப்படி நம்ம படிச்சிருக்கோம், பூர்வரூப சந்தி அப்படிங்கறத நம்ம பரிச்சயாலேயே படிச்சிருக்கோம் ஸ்வரசந்தி படிக்கும் பொழுது. அப்போ ஹரே பிளஸ் அவ. ஓகே, ஹரே அவ. when one hrasva akara, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, hrasva akara. ஓகே, அத்தி. அதனாலதான் அத்துன்னு சொல்லியிருக்கா. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் அத்துன்னு வந்தானா நான் என்ன சொல்லியிருக்கேன், தப்பரஸ் தற்காலம் சொல்லியிருக்கேன், தப்பரக்கரணம் வரும்னு சொல்லியிருக்கேன். சோ அத்துனா என்ன, hrasva akaram. when a or o
அதுவும் என்ன கண்டிஷன், அந்த ஏயும் ஓவும் எப்படி இருக்கணும், பதாந்தத்துல இருக்கணும். It should be padan. Padamna என்னது, திருப்பியும் we'll just go on recollecting what we have learned. What is a padam? Suppu tingna padam. The others are not padam. Rama is not padam, whereas Rame is padam, because it is Saptami Vibhakti. There you are already adding one supratyay there. Correct? Adanaladan it is a padam. It can this, but verum Rama is a pratipadikam only. It is not a padam. Then நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Okay? So padanta ஏங்க அதி ஏங்க பதாந்த பதத்துடைய அந்தத்துல ஏங்கு இருந்ததுன்னா, ஏங்குனா என்ன, ஏ அல்லது ஓ இருந்ததுன்னா அப்போ ஹரே, அல்லது இப்ப பாருங்க விஷ்ணு, ஏ இருக்கு ஓ இருக்கு, அப்புறமா அவ. So it is followed by what? Hrasva akara. It is followed by hrasva akara. அவ அப்படின்னு சொன்னா ரக்ஷத்துன்னு அர்த்தம். ரக்ஷ, ஓகே, ரக்ஷ என்னை காப்பாற்று. ஓகே, சோ ஹரே அவ, ஹரி சப்தஸ்ய சம்போதனம். ஹரி என்னை காப்பாத்துன்னு சொல்றோம் இல்லையா, சம்போதனம். தட் இஸ் அகெயின் விஷ்ணு இஸ் அகெயின் அ சம்போதனம். சோ விஷ்ணு அவ, விஷ்ணுவே என்னை காப்பாற்று, அதுதான். சோ ஹரே அவ, ஹரேவ, விஷ்ணுவ. So these are all padams. So after the padam, it hrasva akara follows it. So there you get only the purva roopam as ekadeshaha. Nalla paathukongo, ekadeshaha. It is not adeshaha. Okay, it is ekadeshaha. Okay, so enna aidradhu, a will be there and a will be there. So இப்ப சொல்லுங்க, this is அப்பவாதம் for which சந்தி? நித்யா மேடம் இப்ப நீங்க சொல்லுங்க. மாதா யாந்தவாந்த ஆதேசக மாதா. இப்ப புரிஞ்சுதா? எஸ் மாதா. ஆ முன்னாடி வந்தா இட் இஸ் விருத்தி, ஆ பின்னாடி போச்சுன்னா இட் இஸ் யாந்தாவாந்தா. ஓகே, அது மட்டும் மறந்துடாதீங்க. So don't forget that. இந்த ரூல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சாதாரணமா இப்போ யாந்தாவாந்தா பண்ணினா இது என்ன வரும்? எஸ் நித்யா மேடம் சொல்லுங்க. மாதா ஹரே பிளஸ் அவ என்ன வரும்? ஹரே பிளஸ் அவ வந்து ஏகாரஸ்ய ஸ்தானே என்ன ஆதேசம் வரும்? ஹௌ. ஏகாரஸ்ய ஸ்தானே ஐ ஐ ஐ ஆதேசம். ஐ ஓகாரஸ்ய ஸ்தானே அவ் ஆதேசம். கரெக்டா? அதுக்கப்புறமா யூ டேக் த ஆ ஆல்சோ. சோ ஹரையவ அப்படின்னு வரும். கரெக்டா? விஷ்ணவ அப்படின்னு வரும். So if it is yantavanta sandhi, it will be like that. But again, this is a apavadam to yantavanta desha sandhi. Okay, but the condition is there you need not be a padanta. Here it should be a padanta only. அங்க வந்து பதமோ பதம் இல்லையோ அப்படி எடுத்துக்கலாம். பட் இங்க பதாந்தத்துல ஏகாரமோ ஓகாரமோ இருந்தது, and it is followed by hrasva akara, then the purva roopam will be the ekadesha. Understood? Anybody has any doubt in this? Okay, I think we will stop here because the Sarvatra Vibhasha Goho is a very big topic because it is a Prakriti Bhava Sandhi. So we will take it in the next class.